இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அபூர்வ காட்சி பார்த்தீங்கன்னா, சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் அம்பாளுக்கு தீபாராதனை நடத்தக்கூடிய அற்புத காட்சி இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தென்பட்டுருக்குங்க. எந்தவித நோயாக இருந்தாலும் தீராத கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் கருவறையில் நடந்த அதிசயத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய வேண்டுதலை நிச்சயம் உடனடியாக பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி தரக்கூடிய அம்பாள்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் தான். எல்லாரும் நினச்சிக்கிட்டு சமயபுரத்து தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். நீங்களும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட நபராக இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயத்தையும் இல்லை மாற்றத்தையோ நல்ல விஷயங்களையோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அநீதியும் தீமையை அழித்து தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய தெய்வம்னா இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் தாங்க. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய தலமாகவும் காவேரியின் வடகரையில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கு. மகாவிஷ்ணுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணன் அவதாரம் எவ்வளவு முக்கிய இடத்தை பெற்றுச்சோ, இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதையின் குழந்தையாக மாயா தேவியும் அவதரித்தாங்க. அவ்விரு குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதனை கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தையினுடைய இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதே அதை அறிய இயலாதவனாக தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லைங்க, குழந்தையை கொல்ல துணித கம்சனும் தேவகியினுடைய அறைக்கு சென்று குழந்தையை தூக்க முற்பட்டான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றிருக்கு. அன்னையினுடைய இந்த அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மான் தன்னுடைய 8 கரங்களிலுமே எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு இந்த உலகையே காக்க அவதரித்து நின்றார். இந்த தேவியை தான் நம்ம மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் இன்றும் கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலை மீது எழுந்திருப்பதை நீங்க பார்க்கலாம். மேலும் இந்த கோவிலில் தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருது. இந்த கோவிலுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வாஸ்து சாஸ்திரங்களுக்கேற்ப மாரியம்மனுடைய கோவில் அமைந்திருக்காங்க. இந்த கோவிலில் 3 திருச்சுற்றுகளை கொண்ட திருக்கோவிலாக அமைந்திருக்கு. தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கில் முருகன் திருக்கோயிலும் அமைந்திருக்கு. தேரோடு வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டிருக்குங்க. மேற்கில் ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்பம்சம்னு சொல்லலாம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் கருவறைக்கு செல்லும் வழியில் இருபுறமே துவார சக்திகள் சுதை உருவத்தை பார்க்க முடியும். வலதுபுறத்தில் கருப்பண சுவாமியின் சன்னதி இருக்கு. கருவறைக்கோ மாவிளக்கு மண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம். இங்கு கருவறையை சுற்றி பிரகாரம் இருக்கு. இந்த பிரகாரத்தில் விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில் தொட்டி போல அமைக்கப்பட்டு அதில் எப்போதும் நீர் நிரப்பப்படுதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காக உக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த முறையில் செய்திருக்காங்க. கருவறையின் இடதுபுற உற்சவம்மனின் சன்னதி இருக்கு. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுதுங்க. மேலும் சமயம் அருகேயுள்ள செல்லாண்டியம்மன் திருக்கோவிலுக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் செய்யப்படுது. மேலும் இங்கு சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட வேணும்னு நினைச்சிங்கன்னா அம்மனுக்கு தினமும் காலை 6 கால பூஜையும் அபிஷேகங்களும் நடத்தப்படுது. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரைக்கும் இங்கு செய்யக்கூடிய அபிஷேகம் தீர்த்ததாங்க வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவங்கன்னே உடல்நலக்குறைவு உள்ளவங்க நோயின் தாக்கத்திலிருந்து விடுபட விரைவில் நலம் பெறுறாங்க. மேலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியான பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுடைய தனி சிறப்பு என்னன்னா, திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில தாங்க யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாக இருந்த
மாயாசுரன் பார்த்தீங்கன்னா பூ உலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தியிருக்க அதர்மம் அடைந்து தர்மம் தலை தொங்க மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செய்து அவங்களுடைய தலையை ஒட்டினாங்க அணிந்து நோய்களின் கொடுமையில் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க திருக்கோவில் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில். மேலும் இந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு சிறப்பான கதையும் உண்டு. அது என்னன்னா மகாவிஷ்ணுவனுடைய தசாவதாரத்தில்னு சொன்னோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து அம்மனின் திருமேனே உக்கிர மிகுந்து இருந்ததால் அங்கு அப்போது இருந்த ஜிஎஸ் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்க. அதன்படி பணிவிடை புரிவோர் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளைப்பாறினாங்க. அவங்க இளைப்பாறிய இருந்த இடம்தான் சமயபுரன்னு பெயரில் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, அதன் நினைவாக எப்போதும் பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோவிலில் திருவிழாவின் 8வது நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடத்தப்படுது. இளைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து கிளம்பி தென்பேருக்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையின் திருவுருவத்தை வைத்துவிட்டு சென்று விடாங்க. அப்படி அவங்க வைத்த இடம்தான் இந்த மாரியம்மன் அருளாலயமாக விளங்குதுங்க. இந்த கண்ணனூர் மாரியம்மனுடைய திருப்பேர் கொண்டு அழைக்கப்படுது. மேலும் இந்த ஒரு கோவிலுடைய அமைப்பு ரொம்ப சிறப்புங்க. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து நாட்களும் கூட்டமாகவே இருக்கும். கருவறை சுற்றி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பிரகாரத்தில் நீர் நிறைந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாரியம்மனின் கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கத்தை போல இருந்தாலும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டு அருளாட்சி நடத்தப்படுது. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனது என்பதால் அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது ரொம்பவே புதுமைன்னு சொல்லலாம். இங்கு அம்பாள் பார்த்தீங்கன்னா தங்க ஜடா மகுடமும் குங்குமமேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைர பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைர கமல்களோடு மூக்குத்தியோடு பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இங்கு ஆதிசக்தியான அம்மன் தன்னுடைய 8 கைகளிலும் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசன்னு வலதுபுறமாக கத்தி சூள அம்பு உடுக்கைன்னு ஆயுதங்களை தாங்கி நிற்கிறார். இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கி வரா இந்த சமயபுரத்து மாரியம்மன்க. மேலும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் மகா சிறப்பு பெற்றவையாக இருக்கு. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தன்னு சொல்றாங்க. மேலும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இடதுபுறம் மகமாய தீர்த்தமும் திருக்கோயிலில் வடமேற்கையுள்ள வாயுமொழியில் சர்வேஸ்வர தீர்த்தமும் மாரியம்மன் திருக்கோயில உபகோயிலான ஆனந்தவள்ளி உடனுரை ஓஜீஸ்வர திருக்கோயில அக்னி தீர்த்தன்னு ககனகாம்பிகை உடனுரை முக்தீஸ்வரர் திருக்கோயில தெற்கு பகுதியில் மாரியம்மன் திருக்கோயில பார்த்தீங்கன்னா ஜடாயு தீர்த்தமும் அமைந்திருக்குங்க. இங்கு சிறப்பான திருவிழாக்களாக தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசில நவராத்திரி பெருவிழான்னு முக்கியமான திருவிழாக்களாக கொண்டாடப்படுது. மேலும் இங்கு 10ஆம் திருநாள ஸ்ரீரங்க அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கு பார்த்திங்கன்னா அம்மனுக்கு பார்த்திங்கன்னா மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் பூச்சொரித்தல் நடத்தப்படுது. மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன்னுடைய கோபம் அடக்கவும் தவம் செய்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சுரூபியாய் மாரியம்மன் பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிப்பா. அம்மன் இந்த பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களுக்குமே நெய்வேத்தியம் எதுவும் கிடையாதுங்க. இந்த காலத்தில் மாரியம்மனுக்கு இளநீரும் கரும்புச்சாறு துள்ளுமாவும் மட்டுமே படைக்கப்படுது. பூச்சொரித்தல் விழா நடத்தக்கூடிய நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்வேறு பகுதியில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பூத்தட்டுகளையும் பூக்குடைகளையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்காக பூக்களை சாத்தி வழிபாடு நடத்தப்படுதுங்க. குறிப்பாக இந்த பங்குனி கடைசி ஞாயிற்றுக்கிழமையில சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமோ சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமோ நடத்தப்படுது. பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்து சிவபெருமானின் உள்ள சர்வ சக்தியும் பெற்று அன்னை பார்த்தினா அருள் பாலிக்கிறார். மேலும் இங்கு அம்பாளின் சிறப்பான திருவிழாக்கள் மாதம் நடந்தாலும் இங்கு அம்மை நோய் கண்டவங்க கோயிலில் தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேகம் தீர்த்தம் தெளிக்கப்படுதுங்க.
மேலும் அம்மையால் பாதிக்கப்பட்டவங்களும் தீராத நோயால் அவதிப்படுவங்களும் தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மனிடம் தெரிவித்து அது நிறைவேறிய பின்னர் அம்மனுக்கு உருவம் வைத்து வழிபடுதல் இங்கு நடத்தப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கு சிறப்பு என்னன்னா வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபடுறாங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் இங்கு பங்குனி சித்திரை மாதங்களில் பாத யாத்திரையாக வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. மேலும் இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்படுதுங்க. ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் சமயபுர மாரியம்மன் கோவிலில் தங்கி மறுநாள் காலை வழிபட்டு சென்றா காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுன்னு பக்தர்களின் இன்னைக்கு வீடியோல சமயபுரத்து மாரியம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கருவறையில் அம்பாளுக்கு தீபாராதனை காட்சி நம்ம கண்டோம். மனதார நினைச்சு கொண்டு வீடியோ பிடிச்சிருந்தா சமயபுர தாயே போற்றின்னு மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை இந்த சமயபுரத்தார் நிறைவேற்றி தருவா.